Hello students, இந்த வீடியோல நம்ம time and temperature அந்த கான்செப்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா addition and subtraction எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அடுத்து bigger units அப்படினா நம்ம years months அந்த மாதிரி sums கொடுத்திருந்தாங்க அப்படினா எப்படி சால்வ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். First adding and subtracting measures of time. இதுல ஹவர்ல மினிட்ஸ்ல நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். 5 hours 50 minutes plus 1 hour 45 minutes. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன செய்ய போறோம்? ஆட் பண்ண போறோம். சாதாரண மெத்தட்ல நம்ம இது டைரக்ட்டா ஆட் பண்ணி போட முடியாது. இதுக்கு ஒரு சில கான்செப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுலயுமே ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஹவரையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். 5 hour plus 1 hour. இதில் எத்தனை வருது? 5 plus 1 6. அடுத்தது மினிட்ஸில் உள்ளதை நம்ம ஆட் பண்ணிடலாம். 50 minutes plus 45 minutes. 50 plus 40 90. அப்போ 95 minutes. 95 minutes அப்படிங்கிறது வந்து நம்ம கிளாக்ல வந்து 1 ஹவருக்கு வந்து 60 minutes தான். அப்போ இந்த 95 நம்ம என்ன செய்ய போறோம்? 60 35 அப்படின்ட்டு ரெண்டா வந்து நம்ம வந்து பிரிப்போம். ஓகேவா? 95னு கொடுத்திருக்கு. நமக்கு வந்து ஆன்சர் என்ன வந்திருக்கு? 60 தாண்டி வந்துருச்சு. 60 குள்ள வந்துருச்சுனா நம்ம டைரக்ட்டா மினிட்ஸ்னு போட்டுறலாம். 60 தாண்டி வந்திருந்ததனால நம்ம கொடுத்திருக்கிற மினிட்ஸை ஹவரா ஃபர்ஸ்ட் மாத்தணும். 95 minutes அப்படினா அத ரெண்டா பிரிச்சோம்னா 95 minus 60 நமக்கு வந்து 35 வருது. ஓகேவா? அப்ப அந்த 35 வரத நம்ம என்ன போட்டுறணும்? மினிட்ஸா வந்து நம்ம வந்து போட்டுறணும். ரிமைனிங் ஒரு 60 minutes இருக்கா? இந்த 60 minutes அப்படினா அது வந்து என்னது? 1 hour. 1 hour அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? இந்த இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிரணும். 5 plus 1 6. அப்ப அந்த 6 hour கூட இந்த மினிட்ஸ்ல வரக்கூடிய 1 hour-ஐ நம்ம இதல ஆட் பண்ணனும். ஆட் பண்ணல நமக்கு என்ன கிடைக்கும்? 7 hour. அப்ப ரிமைனிங் இந்த 95 minutes-ல நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு? 35 minutes இருக்குது. 35 minutes. அப்ப அந்த ரெண்டையும் ஆட் பண்ணல நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 7 hour 35 minutes. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது 3 hour 20 minutes minus 1 hour 40 minutes. இது எப்படி மைனஸ் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மினிட்ஸ்ல இருக்குறத நம்ம பார்க்கலாம். 3 hour 20 minutes minus 1 hour 40 minutes. 20 minutes அப்படிங்கிறது வந்து நமக்கு 40 minutes-ஐ கம்பேர் பண்ணல கம்மியானது. அப்போ நமக்கு தெரியும் சப்ட்ராக்ஷன்ல சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நம்மளால சப்ட்ராக்ட் பண்ண 20 ல இருந்து 40 minutes நம்மளால சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு 1 hour-ஐ இங்க இருந்து நம்ம இங்க borrow பண்ணனும். இங்க வந்து இத 2 னு மாத்திட்டு 1 hour-ஐ நம்ம borrow பண்றோம். இப்போ அந்த 3 hours வந்து எனக்கு எப்படி ஆகுதுன்னா 2 hour. அப்போ 1 hour-னா நமக்கு தெரியும் 60 minutes. அந்த 60-ஐ நம்ம என்ன செய்யணும்? இந்த 20 கூட ஆட் பண்ணனும். 60 plus 20. அப்ப அந்த 20 minutes எப்படி ஆகுது? 80 minutes-ஆ நம்ம வந்து மாத்திக்கணும். நம்மளால இத வந்து டைரக்ட்டா சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. முடிஞ்சிருச்சுனா நம்ம டைரக்ட்டாவே பண்ணிரலாம். 20 minutes-ல இருந்து 40 minutes-ஐ நம்மளால எப்படி லெஸ் பண்ண முடியும்? அதனால 1 hour-ஐ நம்ம வந்து இங்க இருந்து இங்க borrow பண்ணிருக்கோம். 1 hour-ங்கிறது இங்க நமக்கு வந்து மினிட்ஸ்ல தான் நமக்கு யூனிட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம borrow பண்ணல இந்த சைடு வரையில அது வந்து 60 minutes-ஆ நம்ம வந்து மாத்தி கொண்டு வரோம். 60 plus 20 80. அப்ப அந்த 20 எப்படி ஆகுதுன்னா 80 minutes-ஆ மாறுது. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிரலாம். 80 minus 40 40 minutes. 2 minus 1 1. அப்போ 3 hours 25 minutes-ல நம்ம 1 hour 40 minutes-ஐ சப்ட்ராக்ட் பண்ணனும்னா 1 hour 40 minutes தான் நமக்கு ஆன்சர்.
இதில் நம்ம காமனாக என்ன மிஸ்டேக் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் போட்டிருக்கிறேன். இப்போ இதை வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா டைரெக்டாக ஆட் பண்ணி போட்டுட்டாங்க. இந்த 5 கூட அந்த 0 ஆட் பண்ணி 5, 0 ஆட் பண்ணால் 10, இங்கே 1, இப்படி நம்ம வந்து போடக்கூடாது. அதுக்கடுத்தது 55ஐயும் 50ஐயும் டைரெக்டாக 105ன்னு போடக்கூடாது. நம்மளுக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணையில் 60 மினிட்ஸுக்கு மேலே வந்துருச்சுனாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணையில் நம்மளுக்கு 105 வருது. 105ல் நம்ம 1 ஹவரை பிரிக்கணும். இதுலேருந்து நம்ம 60ஐ லெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 45 கிடைக்கும். அப்போது இந்த 60ஐ நம்ம இந்த பக்கமாக 1 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இந்த 45 இங்கே நம்ம மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இது கூட ஆட் பண்ணி போடணும். இது வந்து அடிஷனுக்குரிய ஒரு காமன் மெத்தடு. அடுத்தது அதே மாதிரி தானே, அந்த இதில் சொன்ன மாதிரி தான் 5லேருந்து 0 நம்ம வந்து லெஸ் பண்ணிடலாம். ஆனால் 2லேருந்து நம்மளால் லெஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து இங்கே 1ன்னு போட்டு இங்கே 12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. எப்பவும் போல் நம்ம 1 ஹவரை இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணிடணும். 1 ஹவருங்கையில் இந்த பக்கம் 60 மினிட்ஸ், 60 + 25, 85 மினிட்ஸ்ன்னு நம்ம மாற்றிட்டு அடுத்து தான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்படி இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து 0 வரும். 1 ஹவர்லேருந்து 1 ஹவரை லெஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இதை சப்ராக்ட் பண்ணலாம், 45 வரும். இப்படி தான் நம்ம ஆன்சர் போடணும். நம்ம வந்து ஹவர் மினிட்ஸில் நம்ம எப்பவும் நார்மல் சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அடிஷனும் நார்மல் அடிஷன் பண்ணுற மாதிரி பண்ணிடக்கூடாது. டேரெக்டாக ஆட் பண்ணி போட்டுறக்கூடாது. 60 மினிட்ஸை தாண்டி வந்துருச்சுன்னா 1 ஹவரை இந்த பக்கம் கொண்டு போயிடணும். அதே மாதிரி நம்ம வந்து பாரோ பண்ணிடலாம். 1 ஹவராக தான் நம்ம இந்த சைடு பாரோ பண்ணணும். ஒரு நம்பராக நம்ம வந்து பாரோ பண்ணிடக்கூடாது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 7 hours 25 minutes + 2 hours 35 minutes ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். 4 hours 10 minutes - 2 hours 40 minutes இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒர்க்கிங் வித் பிக்கர் யூனிட்ஸ் ஆஃப் டைம். பிக்கர் யூனிட்ஸ் ஆஃப் டைம்னா நம்ம இயர் மந்த் அப்படி சொல்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது. இதில் ஒரு சம் கொடுத்துருக்குறாங்க. ரகு ஹேஸ் பீன் ஒர்க்கிங் அஸ் ஏ டப்பாவாலா இன் மும்பை ஃபார் த லாஸ்ட் 10 years 5 months. அதாவது ஒரு 10 years 5 months ரகு அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல மும்பையில் ஒர்க் பண்ணுறாங்க. அவரோட யங்கர் பிரதர் ராஜு அப்படிங்கிறவர் வந்து அதே இடத்துல 7 years 9 months ஒர்க் பண்ணுறாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை இயர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க? அப்போ ரெண்டையும் நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். 10 years 5 months 7 years 9 months. இதுவும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணையில் 5லேருந்து 9 நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும், 1 இயரை நம்ம இந்த பக்கம் வந்து பாரோ பண்ணுறோம். 1 இயரை பாரோ பண்ணையில் 10ங்கிறது வந்து நம்மளுக்கு 9 மாறும். 1 இயர் அப்படின்னா 12 months. அப்போ இந்த பக்கம் வரையில மந்த்தாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அப்போ 12 + 5 எத்தனை, 17. 17 மந்த் தான் நம்மளுக்கு வந்து வருது. 17 month. நம்ம எப்படி ஹவர் மினிட்ஸ் இந்த சைடு ஹவரை டைரெக்டாக பாரோ பண்ணோம், அதே மாதிரி 1 இயராக நம்ம வந்து பாரோ பண்ணுறோம். 1 இயரை இந்த 10 yearsலேருந்து 1 இயரை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சைடு ஒரு 12 மாதத்தை நம்ம ஆட் பண்ணி ஆகணும். அப்போ 12 கூட 5 ஆட் பண்ணையில் நம்மளுக்கு 17 கிடைக்குது. இந்த ரெண்டையும் தான் நம்ம இப்போ வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். 9 year - 7 year 9யும் 7யும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 17 month - 9 month இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 9 - 7 2, 17 - 9 8. அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ இயர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2 years ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 8 months ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 2 years 8 months. இதுதான் இதோட ஆன்சர். 2 year 8 month 2 வருஷம் 8 மாதம் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதில் ஆட் பண்ணுறதுக்கு 3 years 8 month 4 year 6 months. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 8 + 6 என்ன வரும் அப்படின்னா 14 month வரும். இந்த 14 நம்ம வந்து இயராக மாற்றணும். 12 month
2 மந்த்தாக பிரிச்சிடலாமா இந்த 14 மந்த்தை? அப்போ 12 மந்த் அப்படிங்கல நம்மளுக்கு என்னது 1 இயரோட வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து இந்த 12 மந்த். அப்போ இந்த சைடு நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2 மந்த்தை நம்ம இங்கே ஆன்சராக எழுதிக்கிட்டு இந்த 12 அப்படிங்கிற 1 இயர்க்குரிய இந்த 12 மந்த்ஸை இந்த பக்கமாக கொண்டு போகணும். அப்போ 1 இயர் இந்த பக்கம் வருது. இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். 4 + 3 7 8 இயர். அப்போ என்னோட ஆன்சர் என்ன 8 இயர் 2 மந்த்ஸ் நம்மளுக்கு வந்து 14ல் கிடச்சிருக்குது. அந்த 14ல் கிடச்சிருக்கிறத நம்ம இயராகவும் மந்த்தாகவும் தனித்தனியாக பிரிச்சுட்டோம். 12 மந்த்தாகவும் 2 மந்த்தாகவும் பிரிச்சாச்சு. 12 மந்த்னா 1 இயர். 1 இயருங்கிறத நம்ம இந்த பக்கமாக கொண்டு வந்துடணும். இந்த பக்கமாக கொண்டு வந்துட்டு இந்த ரிமைனிங் வர 2 மந்த்ஸை நம்ம மந்த்ஸுக்குள்ளே இதில் எழுதிட்டு 8 இயர்ஸா 4 + 3 7 7 + 1 8. அப்போ என்னோட ஆன்சர் 8 இயர் 2 மந்த். நம்மளுக்கு டைமில் அடிஷன் எப்படி பண்ணுறது, சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சம்மோட பார்த்தாச்சு. அதில் பிக்கர் யூனிட்ஸ் நம்மளுக்கு இயர் மந்தில் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. எது சம்மந்தமான வீடியோ வேணும் இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.